தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கம் இன்னும் அதிகரிக்குமா? எந்த மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்துடன் நமது சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். 2 நாட்களுக்கு வெப்பத்தினுடைய அளவு குறையும் சொல்லியிருக்கீங்க. எவ்வளவு குறையும்? அதாவது பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா வட தமிழக பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைவாக இருக்கும். ரொம்பலாம் குறைவாக இருக்காது. அதாவது 37, 38 இருக்கிறதுங்கிறது 38, 33 வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஒரு டிகிரி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேற்கு உட்புற பகுதிகள்லையும் ஒரு டிகிரி வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஈரோடெலாம் போனீங்கன்னா ஒரு 2-3 நாள் முன்னாடி 43 இருந்துச்சு. அது ஒரு 40, 41 அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கும் நாளைக்கும் வெள்ளி மற்றும் சனி இந்த நிலையை நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கதா தான் வானிலை படிவங்கள் காட்டிட்டு இருக்கு. மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது பார்த்திங்கன்னா 2 விஷயத்தில் நம்ம பார்க்கணும். ஒன்று என்னென்னா கேரளா பகுதிகளில் தற்போது ஓரளவுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி போயில் கிட்டத்தட்ட தினமுமே மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இது படிப்படியாக காற்றின் திசை இப்போ கிழக்கிலேருந்து வரக்கூடிய அந்த காற்றின் திசை சற்று வலு குறைந்து மேற்கிலேருந்து வரக்கூடிய திசையாக மாறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உட்புற பகுதிகளில் மழையை எதிர்பார்க்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா கொங்கு மண்டலம், அதாவது மேற்கு தமிழக பகுதிகளில் நம்ம மே முதல் வாரம் உட்புற பகுதிகளில் மழையை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வட மேற்கு தமிழக பகுதிகள், அதாவது தருமபுரி, கிருஷ்ணகிரி, கர்நாடகா ஒட்டி இருக்கக்கூடிய, ஏன்னா பெங்களூரில் நிறைய பேர் எப்போ மழை வரும்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதி வாக்கில் நம்ம அந்த பகுதிகளிலையும் மழை எதிர்பார்க்கலாம். ஸ்கூல் ஓப்பனிங்கை தள்ளி வைக்கலாமா அப்படின்னு அரசு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஒரு ஜூன் 15 வரைக்குமே இந்த வெப்பம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக வட கடலோர பகுதிகள், அதாவது டெல்டாவிலிருந்து சொல்லிடலாம், டெல்டாவிலிருந்து சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகள் சாதாரணமாக மே கடைசி ஜூன் முதல் 2 வாரங்கள் தான் வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். கோயம்புத்தூர் போன்ற மேற்கு உட்புற பகுதிகள், அதே மாதிரி கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற அந்த வட மேற்கு உட்புற பகுதிகளில் வெயிலின் தாக்கம் குறைஞ்சிரும். ஏன்னா மேலேருந்து வரக்கூடிய காற்று இருக்கிறதுனால. ஆனால் கடலோர தமிழகம், வட தமிழகம், வேலூர், திருத்தணி போன்ற அந்த பகுதிகளையும் பார்த்திங்கன்னா வெயிலின் தாக்கம் ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஸோ இதை மனசில் எடுத்துகிட்டு மேபி ஸ்கூல் ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் திறக்காமல் இருந்தால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.